வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் மிக முக்கியமான மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு சசிகலாவின் கட்சியில் இணைந்துள்ளனர். சுமார் 72 பேர் கூண்டோடு அதிமுகவில் இருந்து விலகி சசிகலாவின் கட்சியில் இணைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு சுயநலமாகவும் பணத்தை வைத்து மட்டும் அரசியலை நடத்தி வருகிறார். இது ஒருபோதும் கை கொடுக்காது. மக்களை பொறுத்தளவிற்கு உண்மையாகவும் சிறந்த ஆட்சியை செய்கின்ற தலைவனை தான் தேடுவார்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் அதை சிறப்பாக செய்திருந்தார். இதனால்தான் 10 ஆண்டுகள் திமுகவால் ஆட்சியை அமைக்க முடியாத நிலைமையும் இருந்தது. ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை தோல்வியடைய 10 தேர்தல்களில் அதிமுக தொடர்ச்சியாக தோல்வியடைவதற்கு காரணமாகவே மாறிவிட்டார். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமியின் திட்டமிடுதல் இல்லாததும் அவரது சுயநலம் மட்டும்தான். கோவை மண்டல முக்கிய பொறுப்பாளர்களை மட்டும் வைத்துக்கொண்டு அதிமுகவை வழிநடத்திவிடலாம் என்று நினைக்கிறார். அதிமுக என்பது சாதி சமய ஒட்டுமொத்த மதம் அப்பாற்பட்ட ஒரு கட்சி, தமிழக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாகவும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாமலும் எடப்பாடி பழனிசாமியின் இந்த முடிவால் தென் மாவட்ட மக்கள் எடப்பாடியின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். தற்பொழுது 72 மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் சசிகலாவை தேடி சென்றுள்ளனர். இதற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். சரி, 72 மாவட்ட நிர்வாகிகளால் எடப்பாடிக்கு பாதிப்பா அல்லது எந்த ஒரு பயனும் இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக பாதிப்பு தான். ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் தென் மாவட்டங்களில் இருந்து பெறக்கூடிய அந்த தொகுதிகளது எண்ணிக்கை தான் முதல்வராக யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு. அதையவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவற விட்டுவிட்டார். தற்பொழுது 25 கட்சிகளுடன் திமுக கூட்டணி இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தேவை காங்கிரஸ், விசிக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளை போதுமானதுதான். ஆனால் எதற்காக சிறிய கட்சிகளையும் கூட்டணிக்கு வரவழைத்து ஒரு தொகுதிகளை கொடுத்து உள்ளது என்று தெரியுமா? 100 ஓட்டுகளையும் இழந்துவிடக்கூடாது. தேர்தலில் 100 ஓட்டுக்களை வித்தியாசத்தில் தோல்வியடைந்தாலும் அது தோல்விதான் என்ற காரணத்தினால்தான் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் செய்யாததை தற்பொழுது தொடர்ச்சியாக செய்து வருகிறார். இது ஏன் எடப்பாடிக்கு புரியவில்லை? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்திருந்தால் அனைவரையும் தக்க வைத்திருக்கலாம். யாரையுமே கட்சியிலிருந்து விலக்கியிருக்க தேவையில்லை. தற்பொழுது கூண்டோடு கட்சியிலிருந்து நீக்கியதன் காரணமாக தோல்வியை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறதாகவும் இதனால்தான் கட்சியிலிருந்து சசிகலாவின் கட்சியில் இணைந்ததாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது.